அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. பாக்கியத்திட்ட சுடரு சொல்ல 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 செம்ம காண்டாகுது. "என்னடி உன் புருஷன அவன் புருஷன் அடிக்கிறதுக்கு யாருடி?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல வர்றாங்க. "நான் இப்பவே போறேன்டி, அவைங்கள என்னான்னு கேட்கிறேன்" அப்படின்னு எந்திரிக்க, "அம்மா விடும்மா, அவங்களுக்கும் நமக்கும் ஆகாதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஏம்மா சண்டை போட போற? நீ சும்மா இருடி, இதெல்லாம் விடக்கூடாது. அதெல்லாம் முடியாது. என் மாப்பிள்ளைய அடிக்கிறதுக்கு அவைங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கட்டிக்கிட்டு கிளம்புதுங்க. வீட்டுக்கு போன கட இதுகளும் பின்னாடியே போகுது. "அம்மா வேணாம், அம்மா வேணாம்" அப்படின்னுட்டு சுடரும் தங்கமயிலுமே போயிருது. போன கையோட "சம்மந்தி" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்ன்னு பார்த்தா, நேரா இங்க தான் போகுது. "யோவ் வெளில வாங்கயா, பெரிய மனுஷா வெளில வாங்க" அப்படின்னு சொல்லி கத்த, "யார் இது காலங்காத்தால?" அப்படின்ட்டு வெளில வாராங்க. பார்த்தா பாண்டியன் குடும்பம் எல்லாம் வந்து பாக்குதுங்க. ஷாக் ஆகுதுக. "இந்த பொம்பள எதுக்கு இங்க வந்திருக்கு? இங்க பாரும்மா, எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க?" அப்படின்னு கோமதி கேட்க, "இங்க பார், என்ன நெனச்சு எந்த தைரியத்துல என் மாப்பிள்ளைய அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? என்ன தைரியத்துல அடிச்சீங்க? இத நான் உன்னுன்னு பார்க்க மாட்டேன், விட மாட்டேன்." அப்படி இப்படின்னு ஓவரா கத்த, "இங்க பார், என்ன நடந்துச்சு சும்மா சும்மா வந்து நொய் நொய்ன்னு கத்திட்டு இருக்காத. மரியாதை கெளம்பு." அப்படிங்கையில அங்க சக்திவேலு அங்கேருந்து வந்துடுறான். வந்துருச்சா? நமக்கு ஏத்த ஆளு, நமக்கான ஒரு ஆள் வந்துருச்சு. "பாருங்க, பாருங்க, வாங்க வாங்க. இல்ல சம்மந்தி என்ன ஆச்சு?" அப்படின்னு பாக்கியம் சக்திவேல்ட்ட கேட்க, "பாருங்க உங்க மயன போட்டு அடிச்சு மண்டைய உடைச்சு வச்சிருக்காளுக." அப்படிங்கையில செம்மையா கத்த ஆரம்பிக்குது. "இத நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளில போயிட்டு போலீஸோட வருது. போலீஸோட வந்தோனே அப்படியே ஆடி போறாங்க எல்லாரும். என்ன நடந்துச்சுன்னு பிரச்சனைய கேட்டா, அங்க இருந்துட்டு எல்லாருமே சொல்லிர்றாங்க. "இந்த பையன் மேல தான் தப்பு" அப்படின்னு. "அதெல்லாம் முடியாது. என் வீட்டு மாப்பிள்ளைய இவ எப்படி அடிக்க போச்சு?" அப்படின்னு ஒரே வாக்குல சண்டை நடக்குது. தெருவே பாக்குறாங்க. சரவணன் பயங்கரமா துள்றாரு. "ஏய் என்ன சண்டை போடுறதுக்கு உங்க அம்மாவ கூட்டிட்டு வந்தியா?" "ஐயோ! இல்ல மாமா" அப்படின்னு தங்கமயில் சொல்ல, "இங்க பார், மாமா கீமாங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே, அப்படியே கீழ அவரோட கண்ணு போகுது. வயிறு அப்படியே பெருத்து போயிருக்கா. என்னதான் இருந்தாலும் அது வயித்துக்குள்ள இருக்கிறது தன்னோட வாரிசுனோனே, அந்த கோவமா பேசின அந்த சரவணனோட வாயி அப்படியே அடங்குதுங்க அந்த புள்ளைய பார்த்துட்டு. அவரு அடங்குறதையும் தங்கமயில் பாக்குது. அப்போ நம்ம பாப்பாவ பார்த்து ஒரு மாதிரி ஆகுறாரா? அப்படின்னுட்டு, இந்த புள்ள கொஞ்சம் வீராப்பா இருந்துச்சு. இப்ப மறுபடியும் மெல்ட் ஆயிருச்சு. "மாமா" அப்படிங்குது. "அப்படிலாம் இல்ல மாமா" அப்படிங்குது. "இங்க பார், என்ன நெனச்சு வந்தாலும் சரி, அவன் பண்ணது தப்பு. அந்த வீட்டு கேடி பயலுக்கு பொண்ணுக்கு எடுக்காதீங்க, குடுக்காதீங்கன்னு சொன்னா யாரு கேட்டது?" அப்படின்னுட்டுக்கையில இங்கிட்டு ஒரு பக்கெட்டு சண்டை, இங்கிட்டு ஒரு பக்கெட்டு சண்டை. முத்துவேலு, அப்பத்தாவும் எவ்வளவோ கேட்கறாங்க. தடுத்தாலும் ஒண்ணும் அடங்க மாட்டேங்குதுக. 2 கயம்பையா கயம்பேன்னு ஓவரா சண்டை நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியல. போலீஸ் வந்துர்றாங்களா, போலீஸ் வந்துட்டு விசாரிக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடுநிலையா விசாரிச்சுட்டு, "இங்க பாருங்க, அடிச்சது தப்புங்க" அப்படிங்கிறாங்க. "என்னங்க அடிச்சது தப்பு, அடிச்சது தப்புங்கிறீங்க? என் பொண்ண பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். என்ன நெனச்சுட்டு இருக்கிய?" அப்படின்னு சொன்னோனே, இங்க பெருசா நடந்துட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா, கார் ஒண்ணு சர்ருன்னு வருது. என்ன எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தா, மாப்பிள்ளை இறங்கி வராரு. அவங்க வீட்ல போயிட்டு அவங்க அம்மா, அப்பாட்ட சொல்றாங்க. இந்த மாரி அரசி மேலயும், அந்த குடும்பத்து மேலயும் எந்த தப்பும் இல்ல. ஏன்னா கதிரு, சரவணன் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டாங்க இல்லையா? இவரு கொஞ்சம் விரும்பிட்டாரு. அதனால தான் அவரால விட முடியல. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா கேட்கணும் அப்டின்ட்டு அவரும் வந்துர்றாங்க. எல்லாத்தையும் விவரமா சொல்லிர்றாங்க. "இப்படிலாமா ஒரு மனுஷன் இருப்பேன்? அதனால தான் வந்து வந்து சண்டை போட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் அம்மா, அப்பாட்ட பேசுறேன்னு போய் பேசுனா, அதுங்க என்ன பண்ணுதுங்க, "இல்லடா, நெருப்பு இல்லாம புகையாதுடா, அடுப்பு இல்லாம எரியாதுடா" அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசுதுங்க. "நான் சொல்றத கேளுங்கம்மா. அதான் அவங்க சொல்ட்டாங்கல்ல." "டேய்! இதுல அவங்க மேல எந்த தப்பும் இல்லலடா. அப்புறம் ஏன்டா நம்மட்ட சொல்ல வேண்டியது தானே? ஏன் மறைச்சாங்க?" "அவங்கலாம் மறைக்கலம்மா. அவங்க சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க. என்கிட்ட சொல்ல முடியாம போயிருக்காங்க. நானும் ஃபோன் வந்துருச்சுன்னு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்ல, "இங்க பார்றா, இந்த சப்பக்கட்டலாம் கட்டாத. உனக்கு என்னடா கொற? உனக்கு நாங்க நல்ல பொண்ணா பார்த்து கட்டுறோம். அது வேணாம்டா. இது முதல் கோணலு வேணாம்." அப்படிங்கிறாங்க. "என்னம்மா சும்மா சும்மா இதையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க புடிச்சுக்கிட்டு. முதல் கோணலு, முற்றிலும் கோணல்ன்ட்டு. அதெல்லாம் முடியாது. எனக்கு அரசி தான்." அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்க, "முடியாதுடா, முடியாது. எனக்கு அந்த பொண்ணு வேணாம், ஒண்ணும் வேணாம்." அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா, இதுவரைக்கும் என் பேச்ச கேட்டீங்கல்ல? கேட்டேன்டா. அதுக்கு நீ மரியாதை குடுப்பியா? குடுக்க மாட்டியா?" "இல்ல. எனக்கு அந்த அரசி தான் வேணும்." அப்படிங்கிறாங்க. "அரசி வேணும்னா எங்கள மறந்துரு." அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த சண்டை ஒரு காரசாரமா முடியுதா, அதுக்கப்புறம் வெளியில கிளம்பிர்றாரு. அதுக்கப்புறம் இங்க வந்துர்றாரு. நேரா வந்ததுக்கப்புறம் தான் பாக்குறாங்க எல்லாரும். "இந்த பார், இவங்க தாங்க எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்த்து வந்தவங்க. கேட்டுக்கங்க இவங்கட்ட" அப்படிங்கிறாங்க. அப்பதான் என்னன்னு கேட்கறாங்க போலீஸு. நடந்தத பூரா சொல்றாரு. "அந்த பொண்ண நான் தான் கல்யாணம் பண்ணேன். என் வீட்டுக்கு எனக்கும் அவளுக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. நாங்க ஊர விட்டே ஓடுனோம். பார்த்தா இப்ப என்ன விட்டுட்டு உனக்கு கட்டிக் குடுக்க பார்க்குறாங்கன்னு ஏமாத்துறாங்கன்னு" அந்த பொண்ணு மேல அவதூறு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா, அம்மா பழைய காலத்து ஆளுங்க. வேணான்ட்டு போயிட்டாங்க. ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு இதாகும். ஒரு கல்யாணம் சும்மா நின்னாலே ஒரு மாரி ஆகும். இப்ப அந்த பொண்ணு மேல அவதூறு வழக்கு போட்டு போட்டு போனா எப்படி இருக்கும்? அப்படிங்கையில போலீஸ்காரரே கொஞ்சம் இதாகுறாங்க. இங்க வந்த லேடீஸும், "சார் பாவம் இல்ல சார். அந்த பொண்ண பாருங்க சார்ன்னா" அந்த பொண்ணு அழுதுகிட்டே நிக்குது. அரசிய பார்த்தோனே அவங்களுக்கே ஒரு
இதாகுது. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாப்பிள்ளையும் அவங்க அப்பா மட்டும் தான் சார் இருக்கிறாங்க. "வேணா நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுப்போமா?" அப்படிங்கிறேன். சரிங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த தம்பி சொல்லிருச்சு, இந்த பையன் மேல தான் தப்புன்னு. அதெல்லாம் இல்ல. இவன் சொன்னா கேட்காதீங்க. என் என் பொண்ணு என் பையன அடிச்சுப்புட்டாய்ங்க. அத பாருங்க. அந்த கேஸ் தான் நாங்க குடுத்துருக்கோம். அதே மாரி தான் பாக்கியம்மா சொல்லுது. ஆமாங்க. முன்ன போன, பின்ன போன எல்லாத்தையும் விட்டுருங்க. என் மாப்பிள்ளைய அடிச்சிருக்காங்க. அடிச்சது தப்பு. அதுக்கு கைது பண்ணுங்க, கைது பண்ணுங்க. ஏம்மா ஒருத்தன் ஒண்ணு பண்ணான்னா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணுமா? சும்மா சும்மா பண்ணக்கூடாது. ஏங்க ஒருத்தன் கொலை பண்ணிட்டா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டு தப்பு இல்லன்னா விட்டுருவீங்களா? அம்மா அது வேற, இது வேற. அதுக்குமே ஆராய்ச்சி பண்ணுவோம். எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சுன்னு. சும்மா பேசாதம்மா அப்படிங்கையில பாக்கி என்ன பண்ணுது, நீங்க அப்படித்தான். அவங்கட்ட ஏதாவது பொட்டி வாங்கியிருப்பீங்க. ஈன்னு சொன்னோனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருது. பலார்ன்னு ஒரு அறை குடுக்குது பாக்கியத்துக்கு. அப்பா! அப்படிங்கிற மாரி கொய்யுங்குது. "ஏம்மா தேவையா உனக்கு?" அப்படின்னு தங்கமயிலு சொல்ல, "அடி பாவி! உங்க அம்மா அடி வாங்கியிருக்கேன். தேவையாடின்னு கேட்கிற? அப்புறம் என்ன? சொன்னா கேட்டியா? அங்க இருந்து இங்க வராதன்னு சொன்னேன் கேட்டியா?" அப்படிங்கையில சரவணன் பார்க்குறாரு. சரி இவளா தான் வந்து ஆடுறா அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் சரவணன் சொன்ன மாரி நம்பிக்கை இல்லா தீர்மானம் எடுப்போம். அதாவது நம்பிக்கை யார் பக்கம் இருக்குன்ட்டு. சரி ஒண்ணும் இல்லங்க. எல்லாரும் கண்ண மூடுங்க அப்படிங்கிறாங்க. கண்ண மூடிடுறாங்க. இப்ப குமார் பக்கம் தப்பு இல்லைங்கிறத கேட்போமா? தப்பு இருக்கான்னு கேட்கிறத கேட்போமா? அப்படின்ட்டு, சரி குமார் பக்கம் யார் மேல தப்பு இருக்குன்னு நான் பார்க்கணும். குமார் பக்கம் குமார் பண்ணது தான் சரி அப்படிங்கிறவங்க கைய தூக்குங்க அப்படின்டா, 3ஏ 3 பேர் தான் தூக்குறாங்க. குமாரு, அவங்க அப்பன், அவங்க மாமியாரு. அவங்க மாமனாரு தூக்குறாருங்க. 4 பேர் தூக்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு போலீஸ் அந்த அம்மா வந்தவங்கலாம். சரிங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ, வீடியோ எடுத்துக்கிறாங்க. யாரும் கண்ண திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு கண்ண மூடிட்டே தொறக்குறாங்க. இறக்கிருங்க கைய அப்படின்ட்டு. இப்ப குமார் மேல தான் தப்பு அப்படிங்கிறவங்க தூக்குங்க அப்படின்னா, அம்புடு பேர் ஒட்டுமொத்த குடும்பமே தூக்குது. எல்லாருமே தூக்குறாங்க. அங்க நின்னுட்டுருக்க ஒரு போலீஸ்காரம்மாவே தூக்குது. ஏட்டம்மா, "அம்மா நீயாம்மா?" "இல்லங்க. இத வந்து கேட்டதுலேருந்து என் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. பாவமா இருக்கு. அதான்" அப்படின்னு சொன்னோனே, "கைய இறக்குமா" அப்படிங்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சுடுறாங்க வீடியோ. சரிங்க, இப்போ ஓட்டு எடுத்தாச்சு. சக்திவேல் பார்க்குறேன். யாருக்கா அவைங்கலாம் தூக்கியிருப்பாய்ங்க? கண்டிப்பா அவங்க பக்கம் தான் தூக்கியிருப்பாய்ங்க. ஆனா நம்ம வீடு நமக்கா இருக்குமா? நம்ப முடியலையே! சரி போடுங்க அப்படின்னு சொன்னா, 1 காமிச்சாலே போதும். அப்புறம் என்ன 2 அதனால ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறாங்க. குமார் பக்கம் யார் மேல தப்பு இருக்குன்னு பார்த்தா, குமார் தான் தப்புங்கிறதுல 4 ஓட்டு. அத இறக்கிட்டு தப்பு இல்லைங்கிறது பக்கத்துல எல்லாரும் கைய தூக்க, அப்படியே பார்க்குறான். "அண்ணே நீங்க கூட என் பக்கம் இல்லைல? எப்புட்றா? என் பேச்ச கேட்டியா நீ? உன் புள்ள பண்றது பூரா அட்டூழியம், அநியாயம். அதுக்கு என்ன தொண போ சொல்றியா? அந்த பாவத்த என்ன வாங்கிக்க சொல்றியா? நீ தான் அப்படி இருக்கேன்னா, நான் என்னால முடியாது." "ஆத்தா நீயுமா?" அப்படிங்கிறா. "ஆமாமா. நீ அவுக தான் முக்கியம்னு அங்கிட்டேருந்து நிப்ப. உன்னைய வந்து பேசவே தேவையே இல்ல." அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பொண்டாட்டிய பார்க்குறாரு. "ஏன்டி நீ கூட அப்படி பண்ணலைல்ல? பெத்தவங்க பண்ணது புள்ளைக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அதனால நான் இப்ப கூட குமாருக்கு தான் சாதகமா கைய தூக்கியிருக்கேன்." "என்னடி சாதகமா தூக்கியிருக்க? அவங்க பக்கம் தூக்கியிருக்கிற?" "ஆமாங்க. நான் நல்லது பண்ணா என் புள்ளைக்கு வந்து சேரும்ல. நான் பண்ணது கரெக்ட்டு தானே! அவன் மேல தானே தப்பு இருக்கு. அவன் மேல தப்பு இல்லைன்னு நான் தூக்கியிருந்தா, அது பாவம் மூட்டையில சேரும். ஒரு பொண்ணோட பாவம் நம்ம புள்ளைய விடாதுங்க. அதனால நான் புள்ளைக்கு நல்லதுதாங்க செஞ்சிருக்கேன்." சொப்புன்னு அறையிறாரு. "என்னடி நெனச்சுட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ சப்ப கட்டா கட்டுற?" அப்படிங்கிறாங்க. "பாத்தியாடி நேத்து வந்து சம்மந்தி தூக்குது." அப்படிங்கையில, "சம்மந்தி தூக்குனது இருக்கட்டும், உன் மருமகள பாத்தியா?" அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியே திரும்புறாங்க. "ஏம்மா! உனக்கு எப்படி கஷ்டப்பட்டு உனக்கு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நீ உன் புருஷன் பக்கம் பேச மாட்ட?" அப்படிங்கையில அப்படியே நிக்குது. "யோவ்! என்னையா மிரட்டுறியா அந்த பிள்ளைய?" அப்படிங்கையில, "என்னங்க கேட்கக்கூடாதா என் மருமகள?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா? ஏம்மா அப்படிலாம் பண்ண? உனக்கெல்லாம்" அப்படிங்கையில பாக்கி இருந்துட்டு, "விடுங்க, விடுங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன்." ஏன்னா பாக்கியம் "தூக்குடி, தூக்குடின்னு" சுடர சொல்ல, "நான் தூக்க மாட்டேன், தூக்க மாட்டேன்னு" எவ்வளோ சொன்னாலும், கைய தூக்குனாலும் இறக்கிருதுங்க மறுபடியும். அப்பதான் சுடர் சொல்லுது, "ஆமா, பெத்தவங்க மட்டும் தான் பிள்ளைங்களுக்குன்னு இல்ல. பொண்டாட்டியும் புருஷனுக்கு பாவம் சேர விடாம பண்ணணும். அது ஒரு பொண்டாட்டியோட கடமை. அதனால தான் நானும் பண்ணேன். இவரு பண்ணது அநியாயம், அட்டுழியம். பாவம் இல்லையா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்லன்னு தெரிஞ்சிருந்தும், அரசி அக்கா பாவம் நல்லவங்க." அப்படின்னு சுடர் சொன்னோனே, ஒண்ணுமே பண்ண முடியல. குமாரும், சக்திவேலும் செம்ம காண்டாகுறாய்ங்க. "உனக்கு வாழ்க்கை குடுக்குறது நாங்கடி. உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா?" அப்படிங்கல. "நான் கேட்டனா? நாங்க கேட்டோமா எங்க வீட்ல? நீங்களா தானே ஐயோ! பொண்ணு குடுக்கல, பொண்ணுலருந்து எண்ணு குடுக்கல அப்படின்னு எப்படி வந்து நின்னீங்க? இப்ப வந்துகிட்டு நாங்க என்னமோ தியாகம் பண்ணோம், தியாகம் பண்ணோங்கிறீங்க. நாங்க ஒண்ணும் கல்யாணத்துக்கு வந்து நிக்கல. பெருசா வாழ வச்சுட்டீங்க. உங்க பையன் ராத்திரியே குடிச்சிட்டு வந்து என்ன ஆட்டம் போட்டாரு தெரியுமா? அரசிக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணாராம். அரசிய வச்சு மனசுல நெனச்சுட்டு இருக்கேன். அவளையும் வாழ விட மாட்டேன். உன் கூடயும் வாழ மாட்டேன். ஒரு நாய்க்குட்டி மாரி இங்க கெடக்கணும். எம்புட்டு பேச்சு பேசினாரு தெரியுமா? ஓ! இது வேறயா? ஏம்மா கம்ப்ளைண்ட் குடுக்காம இருக்கிற? ஏம்மா உன் பெத்த பிள்ளை இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நீ அவங்களுக்கு சப்போர்ட் கட்டுற. ஏன்டி இத இப்ப சொல்ல சொன்னுச்சா? என்ட்ட தனியா சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு இங்க
பாக்கியம் சொல்ல, "நான் என்னத்த சொல்றது? நீ இந்த மாரி ஆடுவேன்னு தான் நான் சொல்லல." அப்படிங்குது சுடரு. "அப்ப இந்த கேஸையும் சேர்த்து எழுதுமா?" அப்படிங்கல. "ஐயய்யோ! இந்த கேஸ எழுதாதீங்க." அப்படின்னு சக்திவேலு சொல்ல, "இப்ப என்னையா பண்ண போறீங்க? கிளம்பு, கிளம்பு கூட்டிட்டு போங்க. இவன் மேல தான் தப்பு. நாங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறோம்." அப்படின்னு சொல்லி, அவன் பொருள எடுத்து அவனுக்கே ஆப்பு வைக்கிற மாரி, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது கடைசியில அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. "அதெல்லாம் முடியாது. நாங்க அடிச்சது, குடுத்தது எங்க தான் எழுதணும்." "சரி எழுதுறோம். 2 பேர் பக்கட்டும் எழுதுறோம்யா" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப விட்டுறோம். கோர்ட்டுக்கு கேஸ் வரும். அப்ப நடங்க எல்லாரும்." அப்படின்னு சொல்லிட்டு, "போங்க, போங்க. சண்டை சச்சரவ விட்டுட்டு எல்லாரும் வேலைய பாருங்க, வேலைய பாருங்க." அப்படிங்கிறாய்ங்க. அதுக்குள்ள மாப்பிள இங்க தான் போயிருப்பான்னு தெரிஞ்சு, அவங்க அப்பா, அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க. "இங்க எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த?" அப்படிங்கிற இங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கண்ணால பார்த்துருப்பாங்க, காதால கேட்டுருப்பாங்க. இவங்கலாம் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. "இப்ப பாருங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. இவங்க மேல எந்த தப்பு இல்ல. அவன் தான் தப்புன்னு தெரிஞ்சிருச்சும்மா." அப்படிங்கிறாரு மாப்பிள. "முடியாதுடா. அவைங்க எவ்வளோ வெறியா இருக்காய்ங்க. தங்கச்சி குடும்பம்னு கூட பார்க்காம இப்படி போட்டு குடுக்குறாங்கன்னா, நாள பின்ன நீ வந்து கல்யாணம் ஆகி வந்தாலும் உன் மேல ஏதாவது பண்ணிருவான்டா. இந்த பொண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம்." அப்படிங்கிறாங்க. "அம்மா அப்படிலாம் இல்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ கெஞ்சுறாய்ங்க. அரசிய பார்க்குறாரு. மாப்பிள போயிட்டு, "இங்க பாரு அரசி, என்னைக்கு இருந்தாலும் இந்த ஜென்மத்தில நீ தான் எனக்கு பொண்டாட்டி." இதே தான் குமாரும் சொன்னாரு. இதே தான் அவங்க அக்கா பையன் தான் பாண்டியன் அக்கா பையன் சொன்னான். பேரே மறந்து போச்சு நாளான்னும். இப்ப இந்த பையன் சொல்றான். அரசி அப்படியே பாக்குது. "நீ இன்னைக்கு இன்னைக்கு இல்ல, எப்பவுமே நீ தான் என் பொண்டாட்டி." அப்படின்னு அடிச்சு சொல்ல, "முடியாதுடா. யார கேட்ற இந்த மாரிலாம் சொல்ற? யார கேட்டா? எப்படி இந்த மாரி பிரச்சனை வரும்னு நான் ஒரு இதோட தான் வந்திருக்கேன்." அப்படிங்கிறாங்க. "என்னடா பண்ற?" அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க. "அரசி இங்கிட்டு வா." அப்படின்னு சொல்லி தள்ளி புடிச்சு இழுக்குறாரு. இழுத்துட்டு என்ன பண்றாங்க, "அந்த மேல ஒரு கடவுள் இருக்கார். தெரியும்ல?" அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. "ஆமா, கடவுள் இருக்காரு தான். என்ன இப்ப? கடவுள் சாட்சி என்ன நம்புறியா?" "நான் நம்புறேன்." அப்படிங்கிறாங்க. "என்ன உனக்கு புடிச்சிருக்கா?" "புடிச்சிருக்கு." "நான் கடைசி வரைக்கும் உன்னைய காப்பாத்த நம்புறியா?" "நம்புறேன்." "என்னை எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணா நீ ஏத்துக்குவியா? நான் தாலி கட்டினா ஏத்துக்குவியா?" "கண்டிப்பா ஏத்துக்குவேன். ஏன் இப்ப இத திடீர்னு சொல்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "அப்ப இந்தா ஏத்துக்கோ." அப்படின்னு டபக்குன்னு பேண்ட் பாக்கெட்ல இருந்துட்டு தாலிய எடுத்து பசக்குன்னு கட்டி புடுறாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "மாப்பிள என்ன பண்றீங்க? டேய் டேய் அம்மா." அவங்க அப்பன், ஆத்தா, கத்த இங்க முத்துவேலு எல்லாருமே நிக்கிறாங்களா? அப்படியே பார்க்குறேன் சக்திவேலு. அட பாவிகளா! இவனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். எப்படியாவது கெடுக்கலான்னு பார்த்தா, பாண்டிய மவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்னு ஆச்சரியத்துல அப்படியே வாய பொளந்து நிக்க, அவங்க அப்பன், ஆத்தா ஒண்ணும் சொல்ல முடியல. "டேய் எங்க பேச்ச மீறி கட்டிட்டல" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா, நீங்கலாம் போய் சேர்ந்துருவீங்க. எனக்குன்னு என் மனசுக்கு பிடிச்சவ என் கூட கடைசி வரைக்கும் வாழ வேணாமா? ஒருத்தி வேணாமா? அது என் மனசுக்கு பிடிச்ச இவ தான். அரசி தான் என் பொண்டாட்டி. யார் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காட்டியும் சரி." அப்படிங்கிறாய்ங்க. போலீஸ் என்ன பண்றாங்க, ஏற போனவங்க ஜீப்ல ஏற போனவங்க இறங்கி வந்து, "ம் இந்த பிரச்சனை இதுல வந்து இப்படி கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருக்கு. சரி விடுங்க. நல்லா இருங்க. இங்க பாருங்க இந்த குடும்பத்த இந்த ஜோடிய யாராவது பிரிக்க நெனச்சீங்க, ஒரு நிமிஷம் ஃபோன் கால் பண்ணுங்க. நாங்க வந்து அள்ளிட்டு போயிர்றோம்." அப்படிங்கையில ராஜி, கதிரு, மீனா வர்றாங்க. "என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொன்னாலும், சார் பயப்படாதீங்க சார். ஏதாவது ஒரு பிரச்சனை இவன் பண்ணாலும் சரி, எங்க வீட்ல பண்ணாலும் சரி, நாங்க கால் பண்றோம்." அப்படிங்கிறாங்க மீனா. எல்லாரும் அப்படின்னு பாக்க ராஜி, "ஆமா, எங்க அக்கா சொல்றதும் சரி. நாங்க சொல்றோம். நீங்க போயிட்டு வாங்க சார்." அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசியும் அவங்க புருஷனையும் அவங்க என்ன பண்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, "நீ போடா! நீ எங்க மூஞ்சில முழிக்காத." அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. பாண்டியன் ஒண்ணும் பண்ண முடியல. மாப்பிள திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்களே! ஏன் இப்படி? நாங்க பொண்ண உங்களுக்கு குடுக்க மாட்டேன்னு நான் சொன்னோம் அப்படிங்கிறாய்ங்க. இல்ல மாமா, என்னால தாங்க முடியல. என் அரசிய நான் மிஸ் பண்ணிறக்கூடாது. பாவம் அவ இந்த வாட்டியும் இந்த மாப்பிளையும் போச்சு அப்படின்னு அவ நிக்கக்கூடாது. எனக்கு எல்லாமே அரசிய பத்தி தெரியும். எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் எனக்கே தூக்கமே வரல. கஷ்டமா இருந்துச்சு. பாவம் இல்லையா? ஒரு பொண்ணு வாழ்க்கையில எத்தன பேர் விளையாட நெனைப்பாங்க. அதனால தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டேன். நான் ராணி மாரி என் பொண்டாட்டிய வச்சுக்குவேன். வேணுனா நாளைக்கே நாளான்னைக்கே ஒரு ரிசப்ஷன் வச்சுருவோம் பெருசா ஊரறிய. என்ன சொல்றீங்க? அப்படின்னோனே பாண்டியன், கோமதி எல்லாரும் கொஞ்சம் ஹேப்பி ஆகுறாங்க. முத்துவேலு வந்து வாழ்த்துக்கள் மாப்பிள. சக்திவேலு, குமாரவேலு இடிச்சுக்கிறாய்ங்க. ச்சே! கல்யாணம் ஆயிடுச்சே! ஒரு பைசா இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சே! அவனுக்குன்னு அதிர்ஷ்டத்த பாரேன். அப்படின்னு இவங்க ரொம்ப நொந்துகிட்டு போறாய்ங்க. பாக்கியம் பார்த்து, ச்சே! இப்படி ஆயிடுச்சே! அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கையில, அவங்க பார்க்குறாரு குமாரு. பரவால்ல சம்மந்தி அம்மா. குமார் அம்மா அப்பன் சக்திவேல் சொல்றான். நீனாவது எனக்காக பேசுனியே! சம்மந்தி எப்படி நான் விடுவேன்? நமக்காகத்தான் நான் நிப்பேன். ஆனா உங்க மவ இனிமே எப்படி? என் புள்ளைக்கு பேசாம அவ அவங்க குடும்பத்துக்கு பேசிட்டா. கூட்டிட்டு போங்க அப்படிங்கையில, ஐயோ! சம்மந்தி எனக்காக பாருங்க. அவ இது பயத்துல தான் அப்படி பண்ணிட்டா. அப்படி இப்படிங்கையில, சுடர் எனக்கு வேணவே வேணாம். கூட்டு போங்க அப்படிங்கையில சுடர் பாக்குது. நானும் போறேன். உன் வீட்ல வாழணும்னு அவசியம் இல்ல. அம்மா கிளம்புமா அப்படிங்கிறா. ஏய்! அப்படிலாம் சொல்லாதடி. அங்க வந்து கூழுக்கும் கஞ்சிக்கும் கஷ்டப்படுவ. இங்க தானே இருடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து உட்கார வைக்குது. தினகரன் இப்படித்தான் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.